இப்போதைக்கு பும்ரா வந்து ஒரு ஹாட் டாபிக்ன்றனால பும்ரா ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சிருக்கா இல்லையா, அதுலயே போவோம். ஓகேவா, அதிக மேட்ச் விளாண்டுட்டு கண்டினியூ மேட்ச்ல அதிக மேட்ச் விக்கெட் எடுக்காத பவுலர்ஸ் பும்ரா ஒன்று, அது தெரிஞ்சது. பும்ரா வந்து 4th பிளேஸ், 5 மேட்சா விக்கெட் எடுக்கல. பும்ரா ஒன்று. பவுலர்ஸ் தான் இருக்காங்களா? ஏதாச்சும் க்ளூ கொடு. ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. 5 தானே? சரி, க்ளூ கொடுப்பா. உனக்கெல்லாம் எவ்வளவு க்ளூ கொடுத்து உனக்கு தெரியும். அந்த ஸ்பின்னரை பார்த்தாலே உனக்கு எந்த லிஸ்ட்லடா நீங்க வருவீங்க இந்த ஸ்பின்னர் அப்படின்னு கேட்ப. ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன். அன்னைக்கு கூட கோவப்பட்ட தெரியுமா, என்னடா எதுலயுமே இல்லையா இவர் பேரு அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் மேல கோவப்பட்டேன். நரைன் இல்ல, இரு சகாலா நரைனா தம்பி, இதுல நான் புலம்பேல ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்தா அது ஆமான்னு சொல்லிடு, சரியா? ஆனா வரல, இப்ப இல்ல. அந்த மாதிரி கேட்டாலும் வரல. ஹர்பஜன் சிங் இல்ல. சரி, யார் அது சொல்லு. தமிழ்நாடு ரவி அஸ்வின் வந்து 7 மேட்ச் கண்டினியூவா எடுக்காம இருக்காரு, செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. 5 ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபாரினர்ஸ்க்கு எல்லாமே இல்ல, எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? க்ளூ கொடு, கண்டுபிடிப்போம். இவர் வந்தாலே ரன் தான் போகும். அப்படி பார்த்தா உமேஷ் யாதவ் இருக்காரு, அசோக் டிண்டா இருக்காரு. அசோக் டிண்டா தான் தெரியும். 8 மேட்சா விக்கெட் எடுக்கல. 3 முடிஞ்சு 4 சான்ஸ் முடிஞ்சு. இவர் ஒரு ஸ்பின்னர், இந்தியன் நல்ல ஸ்பின்னர். உன் ஃப்ரெண்டு கார்த்தி கூட அவன் பேரை தப்பா சொன்னான். பியூஷ் சாவ்லாவா? இல்ல அவனை விடுறா, வேற யாரா சொல்றா? அவன் தப்பா சொன்னான் அந்த பேரை. எந்த டீம்ல விளையாடுறதா சொல்லு. இல்ல இந்த மாதிரி டெல்லின்னு நினைக்கிறேன். இப்ப விளையாடுறா? இல்ல அவர் ரிட்டையர் ஆகி ரொம்ப. அமித் மிஸ்ரா 6 மேட்சா விக்கெட் எடுக்காம இருக்காரு. மிஸ்ரா இன்னும் 1 மிஸ் ஆயிடுச்சா? அது 1 5th பிளேஸ். அது யாருன்னு கீழ இல்ல கமெண்ட் வேணா, நீ சொல்லிரு. கமெண்ட் வேணாமா? இஷாந்த் சர்மா 5 மேட்சா விக்கெட். ஓஜி இஷாந்த் சர்மா, உனட்கட், உமேஷ் யாதவ், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் கன்ஃபார்ம் ரன் கொடுப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு 2 மேட்ச் பவுலிங் போட்டுருவாங்க.